கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சரி சாமி இருக்கிறாங்கப்பா 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டியல்ல பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டியல். அதாவது ஜோக்கல் அடிக்கலீங்க. புதுக்கோட்டையை இப்பதான் கைது பண்ணி உண்டியலை மட்டும் இல்ல அந்த உண்டியலை வச்ச திமுக காரனை இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்துக்கானா, ஒரு பக்கம் மாட்டுக்கானா, வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்துக்கானாங்கிற மாதிரி மாட்டுக்கானா. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 1,00,000 ஏக்கரை 39 வருஷத்துல இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 4,78,000 ஏக்கர். நம்முடைய பேர குழந்தை கேட்கும். இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி 1,00,000 ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் அங்கிள் தான். யாருல இளைஞர்கள் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவரு கேட்கிறாரு. இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1,00,000 ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. அடுத்து பாருங்க, 17,000 கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது. ஒரு கால பூஜை இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய மொத்தம் 4,78,000 ஏக்கர் காணாம போன ஏக்கர்லாம் விட்டுட்டு 4,78,000 ஏக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் 300 கோடி ரூபாய்